வணக்கம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வழங்கப்படக்கூடிய இந்த சொல்லாடல்களுக்கும், அதேபோன்று இன்றைய கேரளத்தில் வழங்கப்படக்கூடிய சொல்லாடல்களுக்கும் நிறைய ஒற்றுமைகளை என்னால் காண முடிகிறது. எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, ஒரே அணக்கமாக இருக்குது அப்படிம்பாங்க. அணக்கமாக இருக்குது அப்படின்னா அமைதியாக இருக்குது, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு பொருள். இதுவும் கேரளத்தில் வழக்கத்தில் இருக்குது. அதே போல் சிறு குழந்தை அழுதா இப்படி சொல்லுவாங்க, ஏன் ஓயாமல் கரையுது அப்படிம்பாங்க. கரையுது அப்படின்னா அழுகிறது என்று பொருள். குழந்தை சினுங்கும், அதாவது முழுமையாக அழுகாது. அப்போ சொல்லுவாங்க, ஏன் ஒரேடியாக சினுங்கிக்கிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. அப்புறம் ஊரில் சொல்லுவாங்க ஃபில்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறத நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் அரிப்பு அப்படிம்பாங்க. ஆனால் வடக்கு தமிழ்நாட்டில் அதை வடிகட்டி அப்படிம்பாங்க. இந்த அரிப்பு என்பதை கேரளத்திலும் பயன்படுத்துகிறாங்க. நாம் தேங்காயில் உள்ளத சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு தமிழகத்தில் இதை கொட்டாங்குச்சி அப்படிம்பாங்க. ஆனால் கேரளத்துலேயும் இது சிரட்டை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்படி நிறைய சொற்களை காண முடிகிறது. இப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், ஏன் அவன் ஒரேடியாக வளாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அங்கெங்கும் வளாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. இதே சொல்லாடல் கேரளத்திலையும் இருக்கிறது. அதே போன்று ஈழத்தமிழர், அதாவது இலங்கை தமிழர்களிடமும் இன்றைய கேரளத்திலும் தமிழ்நாட்டில் வழக்கில் இல்லாத சில சொல்லாடல்களையும் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அவ்வாறான ஒரு சொல்லை என்று பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் கொசு அப்படின்னு சொல்கிறோம். இதை விட ஒரு பழமையான சொல்லாடல் கேரளத்தில் வழங்கப்படுகிறது. அவர்கள் அதை கொதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களை விடவும் பழமையான ஒரு சொல்லாடல் ஈழத்தமிழர்களிடம் இருக்கிறது. அவர்கள் அதை நுளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நுளம்பு அப்படின்னா கொசுவை குறிக்கும். கொசுவினுடைய ஒரு பழமையான சொல் அது. இது குறுந்தொகையில் இடம்பெறுகிறது. அந்த பாடல் அந்த காட்சி ஒரு அழகான காட்சி. கூதிர் காலம், அதாவது பனி பொழிகின்ற ஒரு காலம். யாமம், அதாவது நள்ளிரவு. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், மார்கழி மாதம் நள்ளிரவு ஒரு 2 அல்லது 3 மணிக்கு நீங்கள் அப்படி வெளியில் வந்தீங்கன்னா ஊரே ஒரே அணக்கமாக இருக்கும். ஒரு ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படி புகை படிந்தது போன்று பனிமூட்டமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் தெரு விளக்கில் அந்த வெளிச்சம் மட்டும் வெண்ணிறத்தில் இருக்கும். மற்ற எல்லாமே புகை மூட்டமாக இருக்கும், சூழ்ந்து காணப்படும். அவ்வாறான ஒரு யாமம், நள்ளிரவு, பனி பொழிகிறது, கூடவே வாடைக்காற்றும் வீசுது. அந்த வாடைக்காற்று எப்படி இருக்குன்னா மென்மையாக இருக்குது, ஊதக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீட்டில் தொழுவத்தில் மாடு கட்டியிருக்கிறாங்க. அந்த மாட்டினுடைய கழுத்தில் ஒரு மணி தொங்குது. ஒரு கொசு நொய்யின்னு போய் அதை ஒரு கடி கடிக்குது. இப்போ அந்த மாடு அந்த கொசுவை விரட்டுவதற்கு தலையை அசைக்குது. தலையை அசைக்கும் பொழுது அதனுடைய கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணியும் சேர்ந்து அசையுது. அப்போ மணியினுடைய ஒலி கேட்குது. மறுபடியும் அந்த கொசு நொய்யின்னு அந்த மாட்டை போய் ஒரு கடி கடிக்குது. அந்த மாடும் அந்த கொசுவை விரட்டுறதுக்கு தலையை அசைக்குது. மறுபடியும் அந்த மணி ஒலி கேட்குது. இந்த ஒலியை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் எழுந்து விடுகிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, தலைவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தலைவியானவள் இரவு முழுவதும் வருத்தத்தோடு இருக்கிறாள், உறங்காமல். கூடவே மாடுக்கு கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணியினுடைய ஒலியும் கேட்டு அவளுக்கு மேலும் வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த செய்யுள் ஒரு அழகான செய்யுள். அதில் கொசுவை நுளம்பு என்று அழைத்திருக்கின்றார்கள். நுளம்பு என்பதை மாட்டு ஈ என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் ஈ இரவில் நடமாடுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஊதை தூற்றும் கூதிர் யாமத்து ஆம் நுளம்பு உலம்புதொரு உளம்பும் நான் நபில் கொடுமணி அல்கூர் குரலே. இந்த மணியினுடைய ஒலி அவளுக்கு கேட்டு அவளை துன்புறுத்துவதால் மேலும் அதை கொடுமணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வருது ஆண் நுளம்பு. ஆண் அப்படின்னா மாட்டை குறிக்கும். அப்படின்னு சொல்றாலும் அது மாட்டை குறிக்கும். நுளம்பு அப்படின்னா இந்த இடத்துல நாம கொசு என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சொல்லாடலானது இன்றும் ஈழத்தமிழர்களிடம் புழக்கத்தில் இருக்கிறது. அதே போன்று
கொதுகு என்று கேரளத்திலும் இன்று வழக்கத்தில் இருக்கிறது. ஒரு பழமையான சொற்கள். நாம் அதை திரித்து கொசு என்று வழங்குகின்றோம். ஒரு அழகான தொடர் குறுந்தொகையில் அழகான காட்சியோடு அமைந்திருக்கிறது. கொசுவை குறித்து வியப்பாக இருக்கிறது. இந்த தொடர், இந்த கருத்து உங்களுக்கு விருப்பமானதுன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.